வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். சப்பாத்தி ரொட்டிக்கு தொட்டுக்க, சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட அருமையான வெண்டைக்காய் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி 250 கிராம் வெண்டைக்காய் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் துணியால் நல்லா தொடச்சி எடுத்துடலாம். இப்போது இந்த வெண்டைக்காயோட 2 எட்ஜையும் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு மாறுதலுக்கு கிராஸாக இன்றைக்கி கட் பண்ணியிருக்கிறேன். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா வெண்டைக்காயும் நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் போட்டு ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலை அதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலை இருந்தால் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இது பச்சை கடலைன்றதுனால அது 2 நிமிஷம் வறுத்து ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். இப்போது அதே கடாயை அடுப்பில் போட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம கட் பண்ண வெண்டைக்காயை அதில் சேர்த்துக்கலாம். இந்த வெண்டைக்காயை ஒரு பிரட்டிட்டு இப்போது இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதை மீடியம் ஹீட்டில் இந்த வெண்டைக்காய் வேகிற அளவுக்கு நாம் அதை வதக்கிக்கணும். மீடியம் ஹீட்டில் வச்சு அப்பப்போ வதக்கி விட்டால் அந்த வெண்டைக்காய் நல்லா வெந்துடணும். அது வரைக்கும் நாம் வதக்கிக்கலாம். இடையில இப்போ நாம் அந்த கடலை தோல் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துகிட்டு அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 2 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி தோல் சீவிட்டு சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு அதாவது பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மல்லி விதை, காரத்துக்கு தனி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், கிச்சன் கிங் மசாலா 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறோம். இதை தண்ணி சேர்க்காமல் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் நெருன்னு அரைச்சிக்கலாம். இப்போ வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயை அடுப்பில் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்ச உடனே 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அந்த கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசால் அதோடு சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி விடாமல் தான் அரைச்சிருக்கிறோம். இப்போ இதோட சேர்த்துக்கலாம். இந்த மசாலுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா நாம் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு ப்ரெஸ் பண்ணி வதக்கிக்கணும். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நாம் ப்ரெஸ் பண்ணி வதக்கும்போது இது கட்டியாக இருந்தது. இப்போது நல்லா அப்படியே பொரியாக பவுடராக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நாம் அந்த வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை இதோட சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயும் சேர்த்துட்டு இப்போ இது 2ஐயும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். அந்த மசாலும் வெண்டைக்காயும் சேர்கிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நாம் வதக்கிக்கலாம். இப்போ இது 2ஐயும் சேர்த்து நாம் நல்லா வதக்கியாச்சு. அவ்வளோதாங்க, நமக்கு வெண்டைக்காய் மசாலா சூப்பராக ரெடி ஆகிருச்சு. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட வேண்டியது தாங்க. இது 2ம் கலக்கிற அளவுக்கு நாம் வதக்கணும். அவ்வளோதான், ஒரு 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான வெண்டைக்காய் மசாலா நமக்கு ரெடி ஆகிருச்சு. இது சப்பாத்தி ரொட்டிக்கு தொட்டுக்கிறதுக்கு, நம்ம சாம்பார் சாதம் மற்ற வெரைட்டி ரைஸ்க்கு தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். அவசியம் இந்த வெண்டைக்காய் மசாலா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.